திருவள்ளுவர் அவர்களையும் சென்று பார்ப்பதற்கு ஏதுவாக ஒரு கண்ணாடி பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை பொதுமக்களிடமிருந்து வரப்பட்ட காரணத்தினால் நான் 2001, 2006 2006, 2007 குழுவின் தலைவராக இருந்து வருகை தந்து இங்க இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் உங்கள் முன்னிலையில் இதற்கான ஒரு ஆலோசனையை முதலில் தமிழக அரசுக்கு குழுவின் பரிந்துரையாக வழங்கியிருந்தேன். தற்போது அந்த பரிந்துரை உயிர் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அது சுமார் 37 கோடி ரூபாயில் ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டு நேற்றைய தினம் இந்த பாலம் புனரமைப்பு பணிகள் செய்து கொண்டிருந்த வேளையில் இரும்பு சுத்தியில் ஒன்று கீழே விழுந்ததன் அடிப்படையில் ஒரு சிறு கீறல் இந்த கண்ணாடி பாலத்தில் ஏற்பட்டதன் விளைவாக பாலம் சேதமடைந்து விட்டது, பொதுமக்கள் அச்சப்படுவார்கள் என்கிற ஒரு நிலையில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு குழு 100க்கும் மேற்பட்டவரோடு அந்த பாலத்தின் மீது நடந்து சென்று அந்த சிறு கீறல் விழுந்த அந்த கண்ணாடி பாலம் அந்த இடை மாற்றப்பட்டு ஒரே நேரத்தில் சுமார் 500லிருந்து 600 பேர் அந்த பாலத்தின் மீது நடந்து சென்றாலும் அதனுடைய உறுதித்தன்மை வலுவானதாக இருக்கிறது என்பதை நெடுஞ்சாலைத்துறையினுடைய டிஇ அவர்களும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய டூரிசம் அலுவலர் மற்றும் கப்பல் போக்குவரத்து கழக பூம்புகார் போக்குவரத்து கழகத்தின் மேலாளர் மற்றும் நம்முடைய மாநகரத்தினுடைய ஆணையர் கோட்டாட்சியரோடு குழு பார்வையிட்டிருக்கிறது. ஆக பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. பாலம் மிகவும் உறுதித்தன்மையோடு பொதுமக்கள் வந்து பார்த்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கிறது.